கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 இன்னும் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால நிறைய ஐபிஎல் ரிலேட்டடான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ முதல் வீடியோ இந்த வீடியோலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐபிஎல் 2024 10 கேப்டன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 10 கேப்டன்ஸோட சேலரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பெருசாக நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வேல்யூ ஆட் பண்ற வீடியோவா இருக்க போறது இல்ல. பட் ஆனா கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சு இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்களா அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இல்லனா நோ இஷ்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்லி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் எய்டம் மார்க்ரம தான் கேப்டனா பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் அறிவிச்சாங்க. இந்த வருஷமும் அவர் தான் கேப்டனா இருப்பார். ஏன்னா இப்போ ரீசெண்டா SA20 அவர் கப் அடிச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் மேல ஒரு நம்பிக்கை எஸ்ஆர்ஹெச் வச்சிருப்பாங்க. என்னதான் அங்க பேட் கமின்ஸ் இருந்தாலும் எய்டன் மார்க்ரம் தான் இந்த வருஷமும் கேப்டன்சி பண்ண போறாரு. அவரோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா 2.6 கோடி. உண்மையிலுமே எய்டம் மார்க்ரம் மாதிரி ஒரு T20 பிளேயருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2.6 கோடி அப்படிங்கிறது கம்மி தாங்க. என்னைய கேட்டா அவர் அட்லீஸ்ட் ஒரு 6ல இருந்து 10 கோடி வரைக்கும் ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். ஏன்னா அவர் ஃபார்ம்ல இருந்தாரு அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் அவர் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம மத்த லீக்ஸ்ல பார்த்திருக்கோம். போன வருஷம் அவர் ஃபார்ம்ல இல்லாததுனால எஸ்ஆர்ஹெச்க்கு அவரால் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அஸ் கேப்டனாவும் சரி அஸ் பிளேயராவும் சரி எய்டம் மார்க்ரம் ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேயர். இந்த வருஷம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஐபிஎலுக்கு அந்த ஃபார்மை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா டெஃபினெட்லி பெரிய விதத்துல பாத்தீங்க அப்படின்னா அது எஸ்ஆர்ஹெச் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் இந்த வருஷம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா சஞ்சு சாம்சன் RRக்காக 14 கோடி ரூபாய் வாங்குறாரு. சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் அவர் RR கேப்டன்சியை எடுத்ததுல இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ கப்பா அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் ஒரு டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் கப் அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. அந்த சீரீஸ் அந்த டோர்னமெண்ட் எப்படி விளையாடுறாங்க, பிளேயர்ஸ் எப்படி விளையாட வைக்கிறாங்க, அவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கேப்டனா எப்படி இருக்கு அப்படிங்கறத நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கறப்போ சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கடந்த ஃபியூ இயர்ஸ்ல அவர் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திருத்தி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த கன்சிஸ்டன்டா விளையாட மாட்டாருப்பா சஞ்சு சாம்சன் அப்படிங்கறத அதை திருத்தி நல்லா ஆடிட்டு இருக்காரு. மேபி இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட இயரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஏங்கிட்டு இருக்காரு அந்த இந்தியன் டீம்ல ஒரு இடம் அப்படிங்கறத. சோ இந்த வருஷம் நல்லா ஆனார் அப்படின்னா டெஃபினெட்லி பார்க்கலாம். ஆனா அவர் எப்பவுமே ஒரு சீரீஸ்ல நிச்சயம் ஒரு 4-5 மேட்ச் நல்லா ஆடிடுவாரு. பட் கண்டினியூவா நிறைய மேட்ச் நல்லா ஆடுறாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவர் மேல அந்த லைட்ஸ் படும். அதுக்கு அடுத்தபடியா பஞ்சாப் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஷிகர் தவான் 8.25 கோடி ரூபாய் வாங்குறாரு. ஷிகர் தவான் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கிரிக்கெட்லயே ஒரு வெட்டீரியன் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அவர் ஐபிஎல் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச், டெல்லி அது மாதிரி நிறைய டீமுக்காக ஆடி இருக்காரு. 400ல இருந்து 500 ரன் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அடிச்சிருவாரு. பட் கேப்டனா பெருசா எஃபெக்டிவா ஏதாவது பண்றாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனா நல்ல பிளேயர் ஆக்சுவலி. பட் கேப்டன்சி அப்படின்னு கொடுக்குறப்போ இன்னும் பெருசா ப்ரூவ் பண்ணல. பிகாஸ் லாஸ்ட் இயர் தான் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுலயும் பாதி மேட்சஸ் இன்ஜுரினால அவர் விளையாடல. மேபி இந்த இயர் பஞ்சாப் கிங்ஸ் நல்லா பண்றாங்க அப்படின்னா அது இவர் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னல்ல இருந்தே பஞ்சாப் கிங்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை கிரவுண்ட்ஸ்ல. சோ எனக்கு தெரிஞ்சு அது ஷிகர் தவானோட ஒரு மிகப்பெரிய முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்காக 16 கோடி ரூபாய். ரிஷப் பண்ட் தான் இந்த வருஷம் கேப்டன்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90% எதிர்பார்க்கப்படுகிறது. பட் ஆனா அவரால் கீப்பிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ரிஷப் பண்ட்டுக்கு 16 கோடி ஒர்த்தா அப்படின்னா டெஃபினெட்லி ஒர்த்தா, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற மாடர்ன் ஏரால ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் ஒவ்வொரு இன்டர்நேஷனல் டீம்லயும் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா கேமை எங்கேருந்து எங்கிட்டு வேணாலும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு பிளேயர். பட் அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து 1.5 வருஷமா கிரிக்கெட் விளையாடல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. நிறைய விஷயங்கள் அவரை சுத்தி இருக்கு. பட் அவரோட இந்த ஒரு கம்பேக்கே எல்லாருமே பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா குஜராத் டைட்டன்ஸ் 8 கோடி ரூபாய் சுக்மன் கில்லுக்கு கொடுத்து கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. கில் பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய டேலண்ட். இந்திய அணியோட தங்க மகன் அப்படின்லாம் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். எஸ் ஆப்வியஸ்லி புதுசா அவர் இப்ப கேப்டன்சி பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்லயும் கேப்டனா இருந்தது இல்ல அவரு. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையா தான் இருக்கும் அவருக்கு. பட் ஸ்டில் ரொம்ப நல்ல பிளேயர். என்னோட கருத்து என்ன அப்படின்னா ஹர்ஷா போகலே சொன்ன மாதிரி இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு அவருக்கு ஒரு கேப்டன்சி பதவி கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அவரோட பேட்டிங், கேப்டன்சி ஸ்ட்ரெஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் ஜிடி ஒரு நல்ல குவாலிட்டியான டீம் வச்சிருக்காங்க. அண்ட் கெயின் வில்லியம்சன் அங்க இருக்காரு அப்படிங்கிறதுனால கில் அதை பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 8 கோடி
ரூபாய் கில்லுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு பிரைஸ். அதுக்கு அடுத்தபடியா எல்எஸ்ஜி 17 கோடி ரூபாய் வந்து கொடுத்து கேஎல் ராகுல் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10 கேப்டன்லயுமே அதிக சேலரி வாங்குறது கேஎல் ராகுல் தான், 17 கோடி ரூபாய். எஸ், எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸா பயங்கரமா அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவரை தாண்டி டீமையே நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன். லாஸ்ட் இயர் அவருக்கு ஒரு இன்ஜுரி வேற இருந்துச்சு, அதனால அவரால் ஒழுங்காவே விளையாட முடியல. பட் இந்த இயர் கேஎல் ராகுல் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. இன்ஜுரியிலேருந்து திரும்பி வந்து செமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேக் கொடுத்துருக்காரு இந்திய அணிக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வருஷம் அவர் வந்து நம்பர் 4ல ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வெளில வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப 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 ஒர்த்தா இருப்பாரு. அண்ட் 17 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரோட ஒர்த்து பத்தி நான் பேசணுங்கிறது இல்ல. ஸோ கேஎல் ராகுல் எல்எஸ்ஜிக்காக இந்த வருஷம் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா ஃபேப் டு பிளிசிஸ் ஃபார் ஆர்சிபி 7 கோடி ரூபாய் ஒரு ஸ்மார்ட்டான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபேபுக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்சி பண்றதுல இருக்குங்க. இன்டர்நேஷனல், டொமஸ்டிக், அதுக்கப்புறம் லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துலயுமே கேப்டன்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு கடந்த ஒரு ஃபியூ மந்த்ஸா. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஆப்வியஸ்லி அவரும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் அவரால் என்ன முடியுமோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாரு. ஆர்சிபி கிட்ட ஏதோ ஒரு மைனஸ் எங்கேயோ மிஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த வருஷம் அது எல்லாத்தையும் திருத்திக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 7 கோடி ரூபாய் வாங்குறாரு, ஒர்த்தான ஒரு பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் ஐயர் 12.25 கோடி ரூபாய் கொடுத்து கேகேஆர் அவரை கேப்டனா வச்சிருக்காங்க. கடந்த ஃபியூ இயர்ஸ்ல அவர் இன்ஜுரினால விளையாடுறதே கிடையாது. அண்ட் இந்த வருஷம் அவர் மேல ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கப்படுது. ஆனா இப்ப ரீசெண்டாவும் இன்ஜுரி ஆயிட்டாரு. அவருக்கு அந்த முதுகுல பண்ண சர்ஜரியிலேருந்து அவர் நார்மலாவே இல்லைங்கிறதும் உண்மையான விஷயம். பட் இந்த வருஷம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎல். ஏன்னா அவர் T20 சைடு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஐபிஎல் அவர் ஒழுங்கா பண்ணி தான் ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பெரிய நேம், பெருசா வந்திருக்க வேண்டிய பிளேயர், இன்னும் அடுத்த கேப்டனா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் என்னமோ தெரியல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு அந்த இதை. ஸோ திருப்பி அதை பிடிப்பாரா அப்படிங்கறத வந்து பேசலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா. எஸ், ஹர்திக் பாண்டியா இவ்வளவு நாள் ஜிடின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போறோம். 15 கோடி ரூபாய் கொடுத்து இந்த வருஷம் ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட கெரியர் மும்பைல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஜிடிக்கு போனாரு. ஜிடில 2 வருஷம் சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு. ஒரு வருஷம் சாம்பியன், இன்னொரு வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல். ஸோ மறுபடியும் அவர் மும்பை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா மும்பை ஆல்ரெடி கடப்பார டீம், அண்ட் இவரும் சேர்றாருங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 15 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அவர் எடுத்தாங்க. பட் அண்டர் த டேபிள் எவ்வளவு கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஒரு ஒர்த்தா அப்படின்னா ஒர்த். ஆனா அவரோட இன்ஜுரி பொறுத்து தான் இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வருவாரா மாட்டாராங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மும்பை மேல இந்த வருஷம் இருக்கும். ஹர்திக் பாண்டியா உள்ள வர்றதுனால கண்டிப்பா வந்து நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம தலை எம்எஸ் தோனி 2008 காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர் மட்டும்தான் அந்த கேப்டன் அப்படிங்கிற விஷயத்துல மாறாமலே இருக்காரு சிஎஸ்கேக்காக. 12 கோடி ரூபாய் அவரோட சேலரி. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் லாஸ்ட் இயர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி அதை அவரே டிசைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்போ அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ தோனி பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பண்ணிட்டாருங்க சிஎஸ்கேக்காக. 5 கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு, சாம்பியன்ஸ் லீக் போய் வின் பண்ணியிருக்கோம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. ஸோ ஒன் லாஸ்ட் இயர் ஒரு ஃபேர்வெல் இயர். இந்த வருஷம் கப் அடிச்சா ஒரு போனஸ் பாயிண்ட், அதர்ஸ் இல்ல அப்படின்னா இந்த வருஷம் அவர் விளையாடுறதை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஹாப்பி ஆகிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 10 கேப்டன்ஸோட சேலரி. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, இல்ல ப்ரோ இவங்கள தான் இதுக்கப்புறம் கேப்டனா அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் ஜிப் சேனல்.